இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இன்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை மறுபடியுமாக சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நாம் தொடர்ந்து பயப்படாதே என்ற தலைப்பின் கீழே தியானித்து வருகிறோம். கிறிஸ்தவர்களாக நாம் வேதத்தை வாசிக்கிறோம், ஜெபிக்கிறோம், ஆலயத்தில் சேர்கிறோம், இன்னும் நிறைய காரியங்களே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் காத்திருந்து ஜெயத்தை பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் பல சூழ்நிலைகள் நம்மை நெருக்கும்போது நாம் பயந்து விடுகிறோம். ஒரு சில மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், ஒரு பூனை குறுக்கே போனால் கூட பயந்து விடுகிறார்கள். சிலர் ஒரு காகம் கரைஞ்சது, கத்துது, பள்ளி சத்தம் விடுது, இல்லை வீட்டில் ஒரு எண்ணெய் கொட்டி விட்டது, இல்லை நம்மளுடைய காரியங்கள் ஒவ்வொரு காரியத்திலும் வாகனத்துக்கு செல்லும்போதும் கூட ஒரு பயத்தோடு சென்று நின்ன பயம், நடந்த பயம், போன பயம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே இருக்கிற மனிதர்கள் ஏராளமாக இருக்கிறார்கள். ஒரு சின்ன காரியத்துக்கும் பயம் சூழ்ந்து விடுகிறது. ஆண்டவரை அறிந்த ஜனமாகிய நமக்குள்ளே எப்படிப்பட்ட பயம் இருக்கிறது. பயம் பாதுகாப்பின்மையை கொண்டு வருகிறது. பயம் நம்மை பின்னாக தள்ளி நம்மளுடைய பலனை குறைய செய்கிறது. வசனம் இவ்வாறு சொல்கிறது, மத்தேயு 10:28 ஆத்மாவை கொள்ள வல்லவர்களாய் இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம், ஆத்மாவையும் சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். நம்மளுடைய பயம் உணர்வு யாரிடம் இருக்க வேண்டும்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடம் இருக்கு. நமக்குள்ளே ஒரு பயம் எப்படி வருகிறது? ஒரு நார்மலாக ஒரு பாம்பை பார்த்தால் பயப்படுகிறது, ஒரு இயற்கையான ஒன்று. அதே நேரத்தில் ஒரு பாம்பு பொம்மையை பார்த்து பயப்படுகிறோம் என்றால் அது இயற்கைக்கு அப்பாற்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு பயத்தோடு நாம் இருக்கிறோமா? சில மனிதர்களை பார்த்தால் நிமிடத்திற்கு நிமிடம் பயந்து போயிருக்கிறார்கள். ஒவ்வொரு சூழ்நிலைகளும் நினைத்து பயப்படுறாங்க. நாளைக்கு என்ன நடக்குமோ, அடுத்து என்ன நடக்குமோ என்று சொல்லி அதை நினைத்து பயப்படுகிறார்கள். இன்றைக்கு இப்போது இருக்கிற சூழல் எப்படி இருக்கிறது என்று நாம் எண்ணிக்கொண்டு செல்ல வேண்டும். இன்றைய நாளிலும் கூட ஒரு மனிதன் எப்படிப்பட்ட தன்னுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கிறான், எப்படிப்பட்ட காரியத்திலே தன்னுடைய எல்லா காரியத்திலும் ஆண்டவரை முன்னின்று எப்படி தன்னுடைய பயத்தை போக்குகிறான் என்பதை குறித்து தியானிக்கலாம். இங்கே தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்ட சூழ்நிலையை சந்திக்கிறான். வசனம் வாசிக்கிறேன் பாருங்க. சங்கீதம் 121:1 எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்துக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் ஒத்தாசை வரும். இங்கே தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தரை நோக்கி பார்க்கிறான். எனக்கு ஒத்தாசை அங்கிருந்து தான் வருண்டு அவன் நிச்சயத்தை பெற்றுக்கொண்டிருந்த ஒரு தேவ மனிதன். சங்கீதம் 107:6 தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். இப்போ ஆண்டவரை நோக்கி கூப்பிடும்போது கர்த்தர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு சூழ்நிலையை அனுபவிக்கிறான். 1 சாமுவேல் 17:37 தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கு தப்புவிப்பார் என்கிறார். இப்போது சூழல் அவனுக்கு முன்பாக ஒரு மனிதன் வந்து நிற்கிறான். பெலிஸ்தன் கோலியாத் வந்து நிற்கும்போது தாவீது பார்க்கிறான். அவனுடைய காதிலே கேட்கிற ஒரு வார்த்தை, இஸ்ரவேலின் தேவனை இவன் நிந்தித்தான். அந்த ஒன்று மட்டும்தான் அவனுக்கு தெரியுது. அவன் உருவத்தை பார்க்கவில்லை, அவனுடைய பலத்தை பார்க்கவில்லை, எதையும் பார்க்கவில்லை. இந்த நிந்தித்த இஸ்ரவேல் தேவனை நிமித்தம் அவனை சொல்றான், அவன் எதிர்த்து போய் நிற்கிந்து கோலியாத்தை வீழ்த்துகிறான். இங்கே தாவீது அவனுடைய வாழ்க்கையிலே அவன் ஒரு சின்ன பயம் கூட அவனுக்கு வரவில்லை. இன்னும் சவுல் மன்னன் அந்த தாவீதை துரத்துகிறான். ஓடிக்கொண்டே இருக்கிறார் தாவீது. எல்லா சூழ்நிலையிலும் நமக்கு மாறுதலாக இருக்கிறது. இப்போது தாவீது என்ன செய்கிறான்? அவன் சவுலை பார்த்து பயந்து ஓடவில்லை. அவன் கர்த்தருடைய சமூகத்திலே அவர் சொல்கிறார், 2 முறை ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போது கூட
தன் ஆண்டவர் அபிஷேகம் பண்ணினவரை நான் தொடுவதில்லை என்று சொல்லி ஓடுகிறான். பாருங்க, அப்போ இந்த தாவீதுக்குள்ளாக எங்கே இருக்குது? கர்த்தரை மாத்திரம் பார்க்கிறான். மனிதனை அவன் பார்க்கவே இல்லை. அவனுடைய காரியத்தை பார்க்கல. சவுல் மன்னனை அவன் நினைச்சிருந்தா அழிச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சமூகத்தில் அவன் ஒப்பு கொடுக்கிறான். இன்னுமாக பார்த்தீங்கன்னா, தாவீதுனுடைய மகன் அப்சலோம் அவனை எதிர்த்து வருகிறான். இப்போதோ இந்த தாவீது என்ன சொன்னான்? அமைதியாக இருக்க. கர்த்தர் அந்த அப்சலோம்னுடைய கையிலே தாவீதை ஒப்பு கொடுக்கவே இல்லை. அப்போது கூட கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறான். தாவீது வாழ்க்கையில அவன் சொல்றான், பயந்த காரியம் எனக்கு நேரிட்டதுன்னு சொல்லி. எப்படிப்பட்ட காரியம் அவனுக்கு வருகிறது பாருங்கள். அவன் சூழல், அவன் கர்த்தருக்கு விரோதமாக ஒரு காரியம் செய்கிறான். என்ன செய்கிறான்? இலக்கம் பார்க்கிறான், ஜனங்களை எண்ணுகிறான். இது நிமித்தம் அவனுக்குள்ளே ஒரு இருதயத்துக்குள் ஒரு உணர்வு ஏற்படுகிறது. அவன் போய் உட்கார்ந்துருக்கிறான். அவனுக்குள்ளே ஒரு பயம், ஐயோ நான் தவறு செய்து விட்டேனே என்று சொல்லி போகிறான். காலையிலே எழும்பி காத்தென்றும் தீர்க்கதரிசியிடம் போய் நின்று கேட்கிறான். இப்போ இந்த தீர்க்கதரிசி ஆண்டவர் சமூகத்தில் கேட்கிறார். இப்போதோ தாவீது என்ன செய்கிறார்? அவருக்கு காத்திருக்கிறார். ஆண்டவர் 3 காரியத்தை அவனுடைய வாழ்க்கையிலே அனுப்பு. உனக்கு 7 வருட பஞ்சம் வேண்டுமா, இல்லை 3 மாதம் உன்னுடைய சத்ரு உன்னை பின்தொடரட்டுமா, இல்லை 3 நாட்கள் கொள்ளை நோய் உன் தேசத்துக்கு வர வேண்டுமா? இந்த 3ல் ஏதாவது ஒன்று நடக்கும் என்று சொல்லி இப்போது அறிவிக்கப்படுகிறது. இப்போது தாவீது கலங்குறான். வசனம் வாசிக்கிறேன். 2 சாமுவேல் 24:14 கொடிய இடுக்கண்ணில் அகப்பட்டு இருக்கிறேன். இப்போது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையிலே விழாதிருப்பேனாக என்று சொல்கிறான். அப்போ சொல்றான், நான் மனுஷனுக்கு பின்னுக்கு நான் போகலை, விழலை. இப்போ காலை தொடங்கி அந்த குறிப்பிட்ட டைம் வரைக்கும் அந்த வாதை 3 நாட்கள் தேசத்திலே வருகிறது. தான் முதல் பேர்சபா வரை கூட்டுற அத்தனை இடத்துலையும் 7000க்கு அதிகமான இங்கே ஜனங்கள் மடிந்து விடுகிறார்கள். இப்போது தாவீது கலங்கி போய் இருக்கிறான். அவன் சொல்கிறான், நான் செய்த தவறு, நான் செய்த பாவம், இதிலிருந்து என்னுடைய ஆடு என்ன செய்யும் அப்படின்னு கதறி அழுகிறான். இப்போது அவன் பார்க்குறான், அந்த தண்டிக்கிற தேவதூதனை பார்க்கும்போது பார்த்து சொல்கிறான், கலங்கி போய் சொல்கிறான், என் ஆடை பார்த்து ஏங்கி நிற்கிறான். சொல்கிறான், என்னையும் தகப்பன் வீட்டாரையும் தண்டிங்க, இந்த ஜனங்களை விட்டுடுங்க சொல்லும்போது இந்த தீர்க்கதரிசி வருகிறான். தாவீதினிடம் பேசி அவன் பலி செலுத்துகிறதை அவன் சொல்கிறான். தாவீது சொல்கிற 2 சாமுவேல் 24:25 அங்கே தாவீது கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டி சர்வாங்கன தகன பலியும் சமாதான பலியும் செலுத்தினான். அப்பொழுது கர்த்தர் தேசத்துக்காக செய்யப்பட்ட வேண்டுதலை கேட்டருளி இஸ்ரவேலின் மேல் இருந்த அந்த வாதையை நிறுத்தினார். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர். வசனம் இவ்வாறு சொல்கிறது. நீதிமொழிகள் 29:25 மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். ஒருவேளை அன்னைக்கு கூட நம்ம பயந்து போயிருக்கலாம். மனுஷனை நினைத்து, மனுஷனை பார்த்து, இந்த வியாதியை நினைத்து அப்படியே ஒவ்வொரு மனுஷர்களும் சொல்றதை நினைச்சு பயந்து போயிருக்கலாம். கர்த்தர் வாதையை நிறுத்துகிறவர். கர்த்தர் இந்த பயத்தின் ஆவியை இன்னைக்கு அகற்றி போட ஆண்டவர் சமூகத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பிதாவே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையிலையும் கூட எங்களோடு இருக்கீங்க. இந்த வாதையிலிருந்து விடுதலை செய்ய வல்லவர் நீர். அந்த உணர்வு எங்களுக்குள்ளே வரட்டும். மனிதனை பார்த்து பயப்படாதபடி, மற்ற காரியத்தை கேட்டு பயப்படாத எங்களுக்குள்ளே ஒரு உணர்வை கொடுங்க இயேசப்பா. அந்த வாதை நிறுத்தப்பட்டது போல தாவீது ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இந்த வாதையை நிறுத்தினார். இந்த வேளையிலையும் எங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்கள் தேசத்தில் இருக்கிற வாதைகளை நிறுத்தப் போகிற கிருபைக்காக நன்றி செலுத்த முடியும். எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை முடிய கரத்திலே நான் தாழ்த்துக்கிற உரிமையாக்கிறேன். மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.